வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று நாங்கள் எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட பூமியிலே மே 18 அடிப்படையாக கொண்டு இந்த இடத்திலே நினைவேந்தலை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனம் இங்கு இரத்தமும் சதையுமாக தொங்கிய ஒரு பிரதான இடத்தினை நினைவு கூறும் முகமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலத்திற்கு சர்வதேச நாடுகள் எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய சர்வதேச நாடுகள் எல்லாமே எங்களுடைய தமிழ் இனத்துக்கான நீதியை கோரி ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும், ஒரே நோக்கத்திற்காக, ஒரே நீதிக்காக பயணிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது எங்களுடைய எச்சங்கள் அங்கே நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த எச்சங்களை அனைவரும் நாளைய தினமும் அடுத்த மறுநாள் பார்வையிடலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். பிரதானமான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பூமியிலே ஒரு நிமிடம் வந்து நிற்கின்ற பொழுது, இதனுடைய ஒரு நினைவுகளை மீட்டி பார்க்கின்ற பொழுது, இந்த எச்சங்கள் கிடைக்கப்பெறுகின்ற சான்றாதாரங்களின் அடிப்படையாக வைத்து அல்லது நடந்திருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் திருப்பி மீட்டு பார்க்கின்ற பொழுது கூட இந்த இனத்திலே, அதாவது நாட்டிலே இருக்கின்ற ஏனையவர்களுக்கு இது புரியவில்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றுங்களால் சொல்ல முடியும். ஆனால் அனைத்து எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளும் உண்மையிலேயே ஒரே நேர்கோட்டில், நான் திருப்பியும் ஒரே விஷயத்தில் தான் சொல்றேன், அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும், ஒரே நோக்கத்துக்காக பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது.